Hi guys, this video from Visual Tech. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடுத்தவங்களோட வாட்ஸ்அப் எப்படி நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது எப்படி பார்க்கலாம்னா நம்ம ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப் பேர் வந்து வாட்ஸ்கேன். அதை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கோம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்கேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும். அது நிறைய லாங்குவேஜஸ் வரும், உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்ட் வேணும்னா பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. இப்போ நான் பாஸ்வேர்ட் போடுறேன். 2 டைம் கேட்கும். 2 டைம் போட்டிங்கன்னா பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே போகும். உள்ளே போனோடனே ஒரு கியூஆர் கோட் மாதிரி ஒன்று வரும். கியூஆர் கோட் வந்துச்சு. இந்த கியூஆர் கோடை உங்களுக்கு யாரோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வேணுமோ அவங்க வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை அவங்க மொபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே சைடில் அந்த 3 டாட்ஸ் மாதிரி இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன் வரும். அதில் நமக்கு தேவையானது வாட்ஸ்அப் வெப், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே கியூஆர் கோட் ஸ்கேன் ரீட் ஆகிற மாதிரி ஒன்று வரும். ஸ்கேன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நார்மல் பேஜ் உங்களுக்கு வந்துடும். சைடில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சைன்இன் ஆகிருக்கிறது வந்து இதை மாதிரி காட்டும் உங்களுக்கு. இப்போ ஒருவேளை உங்களுக்கு வேணாம், அந்த இதில் இன்னொரு மொபைலில் உங்களோட அக்கௌண்ட் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லாக் அவுட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா லாக் அவுட் ஆகிடும். இப்போ உங்கள் மொபைலில் அந்த வாட்ஸ்கேன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே அவங்க மெசேஜ் எல்லாம் நீங்கள் ரீட் பண்ணுற மாதிரி வந்துடும். இப்போ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னா அந்த மெசேஜ் வந்து நீங்கள் இந்த மொபைல்லேருந்து ரீட் பண்ணிக்கலாம். இந்த மெசேஜ்க்கு நீங்கள் ரிப்ளைவும் பண்ணிக்கலாம். Thank you for watching this video. For more videos, subscribe our channel.